என்ன பாக்ஸர் அண்ணாச்சி விழுந்து விழுந்து காரை தொடச்சிக்கிட்டு இருக்கீங்க? காரை கிளீன் பண்றதுக்குன்னு ஒரு பையனை வச்சிருந்தா அவன் லீவ் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறான். வேலை செய்ய மாட்டேன்றான், கரெக்டா சம்பளம் வாங்கிடுறான். என்ன பண்றது? பாக்ஸர் அண்ணாச்சி ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க, உங்க காரை நாங்க கிளீன் பண்றோம். அந்த பையனுக்கு தர காசை எங்களுக்கு தாங்க, நாங்க எல்லா வேலையும் செஞ்சு தரோம், லீவே எடுக்க மாட்டோம். என்ன சொல்ற மோட்டோ? ஆமாமா, கண்டிப்பா நாங்க உங்க காரை கிளீன் பண்ணி பளபளப்பாக்கிடுறோம். அப்படின்னா சரி, வேலையை ஆரம்பிங்க. என் காரை புது கார் மாதிரி பளபளன்னு ஆக்குங்க. அண்ணனுக்கு உடம்பு மாதிரி மனசும் பெருசு. மோட்டோ என்ன காரியம் பண்ணிருக்க நீ? எந்த விஷயம் பாக்ஸருக்கு தெரிஞ்சா உன்னை ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாரு. மோட்டோ சீக்கிரமா ஏதாவது செய், அவர் வந்து பாக்குறதுக்குள்ள நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். சீக்கிரம் மோட்டோ. பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீயே ஏதாவது சொல்லு. ஐடியா, இதெல்லாம் அசால்ட். எப்படி? சூப்பர். ஆஹா, இங்க இருந்து போயிடு. மறுபடியும் என்ன டார்ச்சர் பண்ணாத, போயிடு. அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, நீங்க இப்ப கார் வாங்குனீங்க? சாரி மிஸ்டர் ஜட்கா, நாங்க காரை வாங்கல. காரை கழுவுற வேலையை கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம். ஆனா அந்த பறவை காரை திரும்ப திரும்ப அசிங்கம் பண்ணுது. என்ன பண்றது? எக்கச்சக்கச்சா மோட்டோ 10 காரை கழுவுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அழகா ஷீட் போட்டு ஒரு கேரேஜ ஓபன் பண்ணேன். அதுக்கப்புறம் சின்ன காக்கா குருவி கூட மேல ஆயி போவாது. முதல்ல இங்க எஸ்கேப் ஆக கேரேஜ் ஓபன் பண்ணுங்க. உங்களுக்கு நான் உதவி செய்யறேன்ப்பா. இதுக்காக ஒரு விசேஷமான கெமிக்கலை தரேன். அத தண்ணில கலந்து இந்த காரை நீங்க கழுவ ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் இது சும்மா பளபளன்னு மின்னும். அது ஜொலிக்கிறத பார்த்து நம்ம கண்ணே கூச ஆரம்பிச்சிரும். சரி வாங்க, நாம முதல்ல கேரேஜ ஓபன் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த வண்டி அங்க கொண்டு போய் வச்சு கிளீன் பண்ணலாம். அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, இந்த கெமிக்கலை தண்ணில கலந்து காரை வாஷ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் காரம் பளபளன்னு ஆயிடும். உங்க வாழ்க்கைய சும்மா மின்ன ஆரம்பிச்சிரும். சூப்பர் அப்பு. கலக்குறோம். அட நண்பர்களே, மோட்டு பத்துலு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ அம்மா, என் யூனிஃபார்ம் நீங்க நினைச்சிட்டீங்களே. ஐ அம் சாரி. இருங்க, நானே உங்களுக்கு நல்லா தொடச்சு கிளீன் பண்ணி விடுறேன். ஐயோ அம்மா, ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சிங்கம் சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க யூனிஃபார்மை பளபளப்பா மாத்தி காட்டுறேன். இருங்க. ஐயோ அம்மா, வேண்டாம், சொல்ற கேளு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். உன்னனா ஒரு விஷயம் எனக்கு புரியல, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யாரோ ஒருத்தன் தங்கத்தை கடத்திட்டு போறதா எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன். எப்பாடுபட்டாவது அவங்க இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா பிடிச்சே ஆகணும். எதுக்கு நீ கொஞ்சம் தள்ளியே நில்லு, சரியா? நான் பத்துலு கிட்ட பேசிக்கிறேன், உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஏ பத்துலு, கூப்பிட்டீங்களா ஆபீசர்? அட பாவி. நீ போலாம், நீ வா. நீ போலாம், நீ வா. ஹலோ ஜான். அது சரி, இப்ப யார் எனக்கு போன் பண்ணது? நீ யாருன்னு சொல்லு, முதல்ல உன் பேரை சொல்லு. பாஸ், வாவ், என்னமா பஞ்ச் டயலாக் சொல்றீங்க? பாஸ், எங்க சிங்கம் எல்லா வண்டியையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் இங்க டைம் பாஸ் பண்றதுக்காக மோட்டு பத்துலோட கேரேஜ்ல வண்டியை வாஷ் பண்ண விட்டுருக்கேன்.
காரை வாஷ் பண்றத முதல்ல நிறுத்து. காரை வாஷ் பண்ண வேணாம். ஏன்னா அந்த மோட்டு பத்லு காரை வாஷ் பண்றதோட சேர்த்து உன்னையும் வாஷ் பண்ணிடுவாங்க. இப்ப திடீர்னு காரை எடுக்க முடியாது. அவங்க வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் போய் காரை கேட்டேன்னா நிச்சயம் அவங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துரும். நீ இப்ப காரை கழுவுல உன்னோட அதிர்ஷ்டத்தை கழுவிக்கிட்டு இருக்க. தப்பையெல்லாம் நீ பண்ணிட்டு இப்ப எதுக்காக எனக்கு போன் பண்ண? வா பாஸ் வா. ஆஹா, பாக்ஸரோட காரை இன்னும் கழுவ மறந்துட்டேனே. என்ன பண்றது? ஐடியா. கலந்துடு. என்ன பார்வையில யூட்டன் அடிக்கிற? பாருங்க சார், உங்க காரை எப்படி பளபளன்னு தொடச்சி பளிச்சுன்னு வச்சிருக்கேன். என் திறமைய பாராட்டி ஏதாவது போட்டு கொடுங்க. என்ன செவந்து போயிட்டாரு? சார், உங்க முகம் ஏன் இந்த கார் கலர்ல ஆயிருச்சு? ஏதாவது கோவத்துல இருக்கீங்களா சார்? கோமா எனக்கா? சீச்சி, இல்லவே இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்தா வாங்கிக்க பரிசு. என் நண்பன் பத்துலவை ஏன்டா அடிச்ச? இத நீ போய் உன் ஃப்ரெண்டு கிட்டயே கேளு. ஐயா! என் காரை எப்படி வாஷ் பண்ணீங்க பாருங்க. என் காரோட கலர் போயிடுச்சு. ஏன் கார் கலரோ போச்சு. என் காரம் அப்படிதான் ஆயிடுச்சு. என்னோட கார் கலர் போயிடுச்சு. என்ன மோட்டோ, எல்லாரும் ஒத்துமையா ஒண்ணு சேர்ந்துட்டானுங்க. வா, ஓடிடலாம். ஐயோ, என் தங்க காரை திருடிட்டு போறானுங்க. நான் சும்மா தமாஷுக்கு சொன்னேன். இப்ப பாருங்க ஜோட். அட பாவி, என்னோட வண்டி. ஏய், என்னோட காரை கொடுத்துட்டு போ. வந்துரு மோட்டோ. அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, எப்படி கார் வாஷ் நல்லா நடந்துகிட்டு இருக்கா? எப்படி நடக்குதுன்னு இப்ப காட்டுறேன். நீ தந்த வீணா போன கெமிக்கலால எங்க பிசினஸ் பாழாகி போச்சு. தங்கத்திலான காரா? டாடா. ஆஹா, இந்த காரு முழுக்க தங்கம். இது யாரோ கடத்தல்காரங்களுடைய காரு. இந்த காரை தான் சிங்கம் தேடிக்கிட்டு இருக்காரு. எனக்கு வயிறு காலியா இருக்கும் போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசிச்சு சொல்லு. ஐடியா. ஜெஹோ! என் தங்க காரை திரும்ப கொடுத்துருங்க. நிறுத்துங்க. அட பாவிகளா, நிறுத்துங்க. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். பாத்தியா கஜகஜா, நம்மளுக்கு தங்கத்திலான கார் கிடைச்சிருக்கு. நமக்கு இன்னைக்கு லாட்டரி அடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். தங்கத்தாலான காரு நமக்கு சொந்தமாகிடுச்சு பாரு. தங்க நகைகளை தான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். முத இப்பதான் தங்க காரை கேள்விப்பட்டேன் மோட்டோ. ஓட்டு பத்துலு, யூ ஆர் அண்டர் அரஸ்ட். உங்களை உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்ட போறேன். ஸ்டாப். இனிமே இந்த கார் எனக்கு தான் சொந்தம். இந்த தங்க கார் என்னோடது. பாய் பாய். போச்சு.
சிங்கம் சார், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? திருடங்களை பிடிக்கிறது தான் போலீஸோட வேலை. இப்ப நீங்களே திருட ஆரம்பிச்சிட்டீங்க. இத பாருங்க சிங்கம் சார், போலீஸ் திருடக்கூடாது, அது ரொம்ப தப்பு. அதனால வண்டியை என்கிட்ட கொடுத்துருங்க. ஓ ஐ எம் சாரி, வெரி வெரி சாரி. நான் போய் இப்ப திருடனை பிடிக்கிறேன், சரியா? நான் தான் ஜான். இப்ப இந்த ஜான் ஆக போறான் டான். தங்க கார் எனக்கு சொந்தமாயிடுச்சு. இனிமே யாராலையும் என்ன பிடிக்க முடியாது. அந்த திருட காருக்குள்ளதான் இருந்தா. நான் எதுக்காக காரை விட்டு இறங்கி வந்தேன்? அவனை ஃபாலோ பண்ணுங்க. ஏய் மோட்டோ பத்தல, டாடா பாய். அந்த தங்கக்காரி எங்களுக்கு தான் சொந்தம். ஏய் ஊரா, ஏய் கதடா, காக்கறியோ காபாடியா, ஏய் கரூரா. பாருங்க, பரகுல கேங்க. ஓ யா மோட்டு பத்லு, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சாகசத்தை பண்ணி முடிச்சிட்டீங்க. அரசாங்கம் இதுக்காக உங்களுக்கு மிகப்பெரிய விருதை கொடுக்க போகுது. பரிசை நான் கொடுக்கறேன். மோட்டு பத்லு எந்த கெமிக்கலை என்னோட கார் மேல தேய்ச்சாங்கன்னு தெரியல. என்னோட கார் துரு பிடிச்சிருச்சு. என் காரோட நிலைமைய கொஞ்சம் பாருங்க. நம்ம புது காரை துருப்பிடிச்ச காரா மாத்திட்டான். அடிச்சு கொல்லுங்க அவனை. நாங்கெல்லாம் டொனால்டு மாதிரியே அடிப்போம். டமால். இந்த ஷாட்டை பாரு. ஃபுட்பால் விளையாட தெரியலனா எதுக்கு அதை விளையாடுறீங்க? கோல் போஸ்ட் அங்க இருக்கு, பந்த தூக்கி என் நெஞ்சு மேல அடிக்கிறீங்களே. நான் கோல் போஸ்டுக்குள்ள தான் பந்து அடிச்சேன். நீ வேணா பாரு, மறுபடியும் அடிச்சு காட்டவா? சூப்பர் கோல். என்னடா என்ன வச்சு காமெடி பண்ணலாம் நினைக்கிறீங்களா? உங்க எல்லாரையும் தொலைச்சிடுவேன் சொல்லிட்டேன். நான் பொங்கி எழுதன்னு வச்சுக்க. வாவ் பாஸ் வாவ், என்னமா பஞ்ச் டயலாக் பேசுறீங்க? இல்லையா நம்பர் 2? பாராட்டுறதுலாம் அப்புறம் இருக்கட்டும். நான் இப்ப எப்படி கோல் அடிக்கிறேன்னு பாருங்க. முதல்ல போய் அந்த பாலை கொண்டு வாங்க. கோல். இப்ப எதுக்காக நீங்க எல்லாரும் பல்ல காட்டிட்டு நிக்கிறீங்க? சின்ன தப்பு நடக்கிறது சகஜம்தான். நான் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர், அது தெரியுமா உங்களுக்கு? உங்களை யாருக்கு அது தெரியுதா? ஏன் கூட ஃபுட்பால் விளையாட வாங்க. ஃபுட்பால் மேட்ச் ஆடுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா. வாங்கப்பா ஆடலாம். நாங்க சேலஞ்சை ஏத்துக்கிறோம். நாளைக்கு காலையில இதே கிரவுண்ட்ல மேட்ச் ஆரம்பிக்கலாம். ஜான் எப்படியும் போங்காட்டம் தான் ஆடுவான். அவனுக்கு எப்படி நம்ம பதில் அடி கொடுக்கறது? அட கவலைப்படாதீங்கப்பா, அவங்க சீட்டிங் பண்ணாங்கன்னா அதுக்கு தயாரா தான் நானும் வருவேன். இங்க பாருங்க, இதோட ஷூ பேரு தான் கிக்கிங் ஷூ. இத போட்டுக்கிட்டு நீங்க பால ஒரு கிக் பண்ணீங்கன்னா பால் எங்கேயுமே நிக்காம நேரா பறந்து போய்கிட்டே இருக்கும். யாராலையும் தடுக்க முடியாது. பால் டைரக்டா கோல் போஸ்டுக்குள்ள தான் போகும். ஆமாப்பா. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஷூவை நாளைக்கு நானே போட்டுக்கிறேன். இது என்ன பட்டனு? அட வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அந்த ஷூவை போட்டதுக்கு அப்புறம் தான் பட்டனை ஆன் பண்ணணும்.
உங்க டீம்ல மொத்தம் 3 பேர் தான் இருக்கீங்களா? 4வது ஆள் இதோ வந்துகிட்டு இருக்காரு. ஆஹா இந்த டீம்ல விளையாடுறதுக்கு ஒரு கணவனை கூட்டு வந்திருக்காங்க. இவர் ஃபுட்பால் விளையாட்டுல சாம்பியன். இவர் உங்க எல்லாரையும் தோக்கடிச்சு பறக்க விட போறாரு. பாத்துக்கிட்டே இருங்க. அடடா, நான் இல்லாம மேட்ச் எப்படி விளையாடுவீங்க? நான் ரெஃப்ரியா இருக்கேன். மேட்ச் ஆரம்பிங்க. வா மோட்டோ, அப்படியே விளையாடு. இப்போ ரைட்ல. வாடா வாடா வாடா. come on. அடி. சீக்கிரம் மோட்டோ, அப்படியே பாஸ் பண்ணு. இப்ப பாரு என்னுடைய அடிய கரெக்டா கோல் அடிக்கிற பாரு. எவன்டா மோதிட்டு போனது? என்ன கிரவுண்ட்ல தாத்தா எண்டெல்லாம் போடுறாரு. தாத்தா எனக்கு கொஞ்சம் கூட. தாத்தா இது வெறும் ட்ரைலர் தான். அட பால் எங்கப்பா போச்சு? யார்கிட்ட இருக்கு? இதோ இருக்கு, என்கிட்ட தான் இருக்கு. கோல் 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 கோல். கதகட்டா, இந்த தாத்தா சரியான சூப்பர் ஓல்டு மேன் தாத்தாவா இருப்பார் போல இருக்க. எப்படி அங்க போனாரு? கொடு மோட்டோ. மோட்டோ அப்படியே எனக்கு. இதா உனக்கு. எங்க காணோம்? கொய்யால. இதுக்கு மேல நாம என்ன பண்றது? குரங்கு போய் மேலையா விளையாடுறான். மோட்டோ, இவன் ஏதோ இங்கிலீஷ் படத்தை பார்த்து ரீமேக் பண்ணி ஆடுறா மோட்டோ. இவனுக்கு எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி கொடுக்க சொல்லு மோட்டோ. இந்த கிழவனை தோக்கடிக்கிறது முடியாத காரியமா இருக்கு. ஏதாவது பண்ணணுமே. மோட்டு பத்துலு, வண்டி வந்துடுச்சு. எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. போங்க. குட்டை, இன்னும் மேட்ச் முடியவே இல்ல. அப்படின்னு இல்ல. சார், நீங்க இன்னும் விளையாடணும்னு ஆசைப்படுறீங்களா? விளையாடுவோம், நாங்க கண்டிப்பா விளையாடுவோம். இந்த ஊருக்காக நாங்க விளையாடி கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவோம். இவன பாரு. அப்படி சொல்லு மோட்டு. இந்த தாத்தா பெரிய வித்தக்காரன் போல இருக்குப்பா. எனக்கு நல்லா தெரியுது. அதான் நம்மள சீட்டிங் பண்றான். அவனுக்கு நாம பதிலடி கொடுத்தே ஆகணும். இத பாருங்க, மேக்னெட்டிக் ஷூவும் மேக்னெட்டிக் பாலும். எப்படி இத நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த ஷூவோட இந்த பால் அப்படியே ஒட்டிக்கும். இதோ இந்த மாதிரி ஷூவோட ஒட்டிக்கும். உங்ககிட்ட இருந்து யாரும் இந்த பாலை எடுக்கவே முடியாது. எப்படி? யோ கஜகஜா, அப்ப நம்ம ஈஸியா கோல் அடிச்சிடலாம்னு சொல்றியா? மோட்டோ ரெடி. சாம்பியன், போய் அவங்கள அடிச்சு துரத்துங்க. மோட்டோ, கோல் பண்றா, கோல். சாம்பியன், சீக்கிரமா இவனை தடுத்து நிறுத்துங்க. மோட்டோ, கோல் பண்றா, கோல். அட என்னையா இது? பால காணோம். இவன் எங்க உதைச்சான்? கதகஜா, மோட்டுவோட கால் கிட்ட இருந்து பால் வெளியே வர மாட்டேங்குதா? இப்படி இருந்தா கோலே போட முடியாதயா? ஆஹா, இது கால்ல ஒட்டிக்கிச்சு, வர மாட்டேங்குது. என்ன மோட்டோ கஷ்டப்படுற? இரு, நான் பாத்துக்கிறேன். வா வா
மோட்டோ ஏதாவது பண்ணு மோட்டோ. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதா? நீயே ஏதாவது சொல்லு. ஐடியா. கடைக்காரண்ணே இப்ப எங்க கையில காசு இல்ல. மோட்டோவுக்கு சமோசா சாப்பிடாம மூளை வேலை செய்யல. கொஞ்சம் சமோசா கொடுங்க அண்ணா. ஆனா இன்னைக்கு நாம இந்த மேட்ச்ல ஜெயிச்சாகணும். சமோசாவை தாராளமா எடுத்துட்டு போனா மேட்ச்ல ஜெயிக்கணும். ஜெய் ஹோ! அச்சச்சோ! ஐயோ! ఇప్పుడు చూడు. அந்த மோட்டு ரொம்ப சக்திசாலிதான். நான் சரண்டர் ஆகுறேன். நான் தோத்துட்டேன். என்ன விட்டுருங்க. உங்களோட விளையாண்டதுல ரொம்ப சந்தோஷம். டேய் நூடுல்ஸ் தாடியா, நீ போயிட்டு அப்புறமா வா. விளையாட்டோட நுணுக்கத்தை எங்களுக்கு அப்புறமா சொல்லிக் கொடு. தோத்தது நாம ஒரு பக்கம் டைலாக்கா? எங்களை எப்படி தனியா விட்டுட்டு நீ மட்டும் எங்க போற? பதில் சொல்லு. வாவ் பாஸ் வாவ், என்னமோ பஞ்ச் டயலாக் பேசுறீங்க. குட்டே, உனக்கு வைக்கிறேன் இன்னைக்கு மாட்டேன். யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என் நிலைமைய பாத்தீங்களா?